அரசில் என்ன செய்யணும்னா வட்டக்குழி எடுக்கக்கூடாது. அங்கே பாருங்க எடுத்துருக்காங்க. இது தவறு. தண்ணி குடிக்கிற வேர்கள் 10 அடி 15 அடி தள்ளி தான் இருக்குது தென்னை மரத்துக்கு. அந்த வட்டப்பாத்திக்குள்ளே இருக்கிறது குடிக்கும் வேர்கள் இல்லை, பிடிக்கும் வேர்கள் இருக்குது. தென்னை மரத்து அடிமரத்தில் சுற்றிலையும் ஒரு 5 அடி 7 அடி 10 அடிக்கு பிடிக்கும் வேர்கள். குடிக்கும் வேர்கள் அந்த மட்டை எங்கே இருக்கோ கடைசியில் அங்கே தான் குடிக்கும் வேர் இருக்குது. ஆகவே தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுக்கக்கூடாது. வட்டப்பாத்தி எப்போ எடுக்கணும்னா நாற்று தென்னம்பிள்ளை நட்டி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். முதல் வருஷம் ஒரு 2 அடி விட்டத்தில் வட்டம் இருக்கணும். அடுத்த வருஷம் 3 அடி விட்டத்தில் இருக்கணும். அப்படியே வருஷம் 1 அடி வட்டத்தை அதிகப்படுத்திட்டு போய் கடைசியில் சதுரமாக மாற்றிடணும். இப்படி 2 தென்னை மரத்து நடுவில் குறுக்க வாய்க்கால் போடணும், இப்படியும் வாய்க்கால் போடணும். அப்போது சதுரமாக இருக்கும் வாய்க்கால்கள், அதுக்கு நடுவில் தென்னை மரம் இருக்குது. சதுரமான வாய்க்காலுக்குள்ளே என்ன செய்யணும்னா மரம் மட்டை பாலை இனி தென்னை மரத்துலேருந்து என்னென்ன உழுகுதோ அங்கே காக்கா போடுற எச்சத்திலிருந்து குறும்பையிலிருந்து குறும்பு நிறையா உதிருதா இதை போட்டுருங்க, அடுத்த முறை உதிராது. அப்போ தென்னை மரத்தினுடைய சத்துக்கள் தென்னை மரத்துக்கே வரணும். காட்டுக்கு ஒரு மட்டை தொட்டி எடுத்துகிட்டு போய் காசு பண்ணக்கூடாது. எல்லாரும் மட்டையை வெட்டி வேனில் ஏற்றிட்டு போயிடுறான், தொட்டி விற்று போடுறான். அப்புறம் நார் இருக்கக்கூடிய தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய மட்டையை கவுரு பண்ணிடுறான், எல்லாம் காசு பண்ணுறான். பூமி அழகாக உழுது போட்டு ஷேவிங் பண்ண முகம் மாதிரி வச்சுருக்கான். தென்னந்தோப்புன்னு சொன்னால் உள்ள செடிகளெல்லாம் முளைச்சிருக்கணும், பருப்பு செடிகள் முளைச்சிருக்கணும், எறும்பு குழிகள் இருக்கணும், கரையான் இருக்கணும், அடியில் ஓட்ட போடணும், மண்புழு இருக்கணும், எலி கூட ஓட்ட போடுறது. இதெல்லாம் பூமிக்கு அடியில் கரையான், எறும்பு, எலி, இன்னும் தவளை, மண்புழு இதெல்லாம் பூமிக்கு உள்ளே போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. எல்லாரும் வட்டப்பாத்தி எடுத்து தண்ணி விடுறான். இதை நம்மாழ்வார் தெளிவாக சொல்கிறாரு, யாருமே கேட்கல. அதாவது மரத்துக்கு அடியிலேயே தண்ணி விட்டால் அந்த மரம் அந்த தண்ணி குடிச்சிட்டு சோம்பேறியாக இருக்குது. முழு தண்ணி குடிக்க முடியாது, பாதி தண்ணி சப்பையாயிடுது, உரம் இல்லை. ஸோ குடிக்கும் வேர்கள் இருக்குது. இந்த மிஷின் இருந்தால் தான் நீங்கள் தென்னை மரத்துக்கு 2 மரத்துக்கு நடுவில் வரிசையாக கோடு மாதிரி பள்ளம் வெட்டணும், குறுக்க குறுக்க பள்ளம் வெட்டணும். அந்த பள்ளங்களை பார்த்தா சதுர வடிவத்தில் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு சதுரம். அந்த வாய்க்கால் அந்த பள்ளம் வெட்டின அந்த கோடு மாதிரி இருக்கக்கூடிய வாய்க்காலுக்குள்ளே தண்ணி விடணும். எல்லா மரமட்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும். எது கடிச்சாலும் போடலாம். சாணி இருந்து நீங்கள் மூத்திரம் போகலாம், அங்கேயே வெளிக்கு போய் வைக்கலாம், காய்கறி தோல் போடலாம். தென்னை மரத்தில் ஒழுகிறது எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா அது பெரிய உரமாயிரும். 200 காய் 300 காயெல்லாம் எடுக்க முடியும். எடுத்துருக்குறாங்க. குஜராத்